ஒரு மனிதனோட ஆயுள் காலங்கிறது 120 வருஷம். அதுல 40 வருஷமா இந்த 3 விதமான வார்த்தையை பிரிச்சு வச்சிருக்காங்க. இதுல உபயம் அப்படிங்கிற இடத்த சார்ந்து ஒரு பெண்ணு கருவாங்குறாங்க அப்படின்னா, பிறந்ததுலேருந்து வயசுக்கு வர வரைக்கும் குழந்தையாந்து, வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் வயசுக்கு வர அந்த இடத்துக்கு பெயர் ருது ஜென்ம விதி. இந்த விதி எப்படி உருவாகுதுன்னா, பெண்களுக்கு செவ்வாதோஷம் இருக்கு அப்படின்னா, அந்த பெண்ணுடைய கருமுட்டையும் வெப்பம் அதிகமா இருக்கும், பெண்களுடைய உடலுடைய வெப்பமும் அதிகமா இருக்கும். அப்ப இந்த தோஷம் அப்படின்னு இருக்கும்போது ஆண் பெண் கல்யாணமாகி குழந்தை கருவாகி பிறக்கும் போது, அப்போ இந்த செவ்வாங்கிற தோஷமும் சரி, செவ்வா தோஷமா இருந்தா குழந்தை பிறகு எடுத்த பாதிப்பை கொடுக்கும். அதே செவ்வா தோஷம் அப்படிங்கிறது ஒரு வம்சம் வளர்ச்சிக்கான மிகப்பெரிய புள்ளியார் சொல்லியாகவும் இருக்கும். ஏன்னா ரியல் ஒன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நான் மணிராஜ், உங்கள் வள்ளுவர் ஜோதிடர். இப்போ நம்ம பார்க்க போகிற 2 விதமான டாபிக் இருக்குது. அதில் மொதல் விஷயம் என்னென்னா, பெண்களுக்கு மட்டும் 3 விதமான விதி இருக்குது. அது என்னென்னா, அதாவது ஒரு குழந்தை அம்மா வயிற்றில் கருவாகிற இடம் ஆன்மா வந்து தங்கும். அது முதல் விதி. அதுக்கு பெயர் பிரம்மசிஸ்திரம். 2வது விதி அப்படிங்கிறது குழந்தை கைகால அசைக்கிற இடம் அப்படின்னா அதுக்கு பேர் ததம். 3வது விதி, ஒரு பொண்ணு பிறந்ததுலேருந்து வயசுக்கு வர வரைக்கும் அவள் குழந்தை தான். என்னைக்கு பெரிய பொண்ணு ஆகிறாலும் அன்னைக்கு தான் ஒரு பெண்ணுடைய ருது ஜென்ம விதி அப்படிங்கிறத வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த ருது ஜென்ம விதியில் 3 விதமான சாரம்சம் இருக்குது. அது என்னென்னா சரம், ஸ்திரம், உபயம். இந்த 3 விதமான ராசியை சார்ந்து தான் ஒரு பெண்ணுடைய விதி, 3வது இருக்கக்கூடிய விதி தீர்மானிக்கப்படும். சரம் அப்படிங்கிறது அம்மா, ஸ்திரம் அப்படிங்கிறது அப்பா, உபயம் அப்படிங்கிறது இந்த பொண்ணு. அப்போது இந்த 3 விதமான அமைப்புக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு மனிதனோட ஆயுள் காலங்கிறது 120 வருஷம். அதில் 40 வருஷமாக இந்த 3 விதமான வார்த்தையை பிரித்து வச்சுருக்காங்க. இதில் உபயம் அப்படிங்கிற இடத்த சார்ந்து ஒரு பெண்ணு கருவாங்குறாங்க அப்படின்னா, அதாவது உபய ராசியை சார்ந்து ஒரு பெண்ணு ருது அடைகிறாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் கல்யாண வாழ்க்கை ஏற்படுறதே மிகப்பெரிய தடங்களாக இருக்கும். இல்லை வம்சம் விருத்திங்கிற குழந்தை கருவாய் பிறக்கிற இடமும் மிகப்பெரிய தடங்களாக இருக்கும். கணவன் மனைவி பிரிவும் இந்த உபய ராசியில் ருதுவாகிற பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். இதுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் அதிகமாக தொடர்றது காரணம், அதிகமாக தொடர்றது இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்கள். அது என்னன்னா, மிருகசீர்ஷகம், பரணி, ஆயிலியம், ரேவதி, பூரட்டாதி, சதயம். இந்த நட்சத்திரக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அதிகமாக உபயம் அப்படிங்கிற ராசியில் வந்து ருது ஆகிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய அப்பாவுடைய உடல் நலத்தையோ இல்லை உயிரையோ மிகப்பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவங்க பூர்வீகத்தில் இருக்க கர்ம பலன், கர்ம வினையை சார்ந்தது. ஆனால் இந்த நட்சத்திரக்காரங்க முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணாக இருந்தால் அவங்களுடைய ருதுவான ஜாதகம் அதை தெளிவாக பிரித்து எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இதை சார்ந்து 2 விதமான நல்லது இருக்குது, பாதிப்பு இருக்குது. ஒன்று, ருதுவான இடத்த சார்ந்து வரக்கூடிய செல்வம், அதீத ஒரு செல்வ செழிப்போட வாழ வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ருதுவாகிற இடத்த சார்ந்து அப்பாவுக்கும் சரி, இல்லை இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் வர கணவருக்கும் சரி, இதோடைய தாக்கம் அதீத வெப்பமாக இவங்களை பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த 3வது இருக்க ருது ஜென்ம விதி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் அம்மா வயிற்றில் கருவாகிற முதல் விதி பிரம்மசிஸ்திரம், அம்மா வயிற்றில் கைகால் அசைக்கிற 2வது விதி உடலுக்காக ஏற்படுற விதி ததம், பிறந்ததுலேருந்து வயசுக்கு வர வரைக்கும் குழந்தையாந்து, வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் வயசுக்கு வர அந்த இடத்துக்கு பெயர் ருது ஜென்ம விதி. இந்த விதி எப்படி உருவாகுதுன்னா, ரத்தம், அப்பாவுடைய ரத்தம் அம்மாவுடைய ரத்தம் ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு குழந்தை அம்மா வயிற்றில் கருவாகி பிறக்குங்க. அப்படி பிறக்கிற குழந்தை உடம்புல இருக்க பிளட்டு, ரத்தத்துக்கு இன்னொரு பெயர் குருதி தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குருதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ஒரு மனிதனுடைய விதியும் அவன் தலையெழுத்தையும் தீர்மானிக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த குருதிங்கிற ஒன்று ஒரு உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் தீட்டா உதிரமாக வெளியேற்றப்படுது. அதுதான் ருது ஆகிற விதி, ருது ஜென்ம விதி அப்படின்னு அர்த்தம். இந்த ருது ஜென்ம விதி இந்த ஜென்மத்துக்கான விதியவே தீர்மானித்து கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த நட்சத்திரக்காரங்க தெளிவாக இந்த அமைப்பை பார்த்து அதுக்கு உண்டான நல்லது கெட்டதை தெரிஞ்சு பரிகாரம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை மாங்கல்ய வாழ்க்கை இதெல்லாம் குழப்பமாகிறது இருந்தால் அதுக்கு உண்டான கோயில் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. திருச்சி மாவட்டத்தில்
திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது மிகப்பெரிய சிறப்பு. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற டாபிக் என்னன்னா செவ்வாய் தோஷம். இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம், அதாவது ஜாதகம் ஜோதிடத்தில் மொத்தம் 12 கட்டை இருக்குது, 9 கோள்கள் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான அமைப்பு உள்ள கோள் என்னன்னு பார்த்தா செவ்வாய். இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் சூரியனை விட அளவுக்கு அதிகமான வெப்பம் வாய்ந்தது. இந்த செவ்வாய் கிரகம் நம்ம உடம்புல எதை குறிக்குன்னா ரத்தம், பிளட்டு. அப்போது இந்த செவ்வாய்ங்கிற கிரகத்தால் தான் ஒருத்தருடைய வாழ்க்கை, ஒருத்தருடைய விதி, உடல் அமைப்பு, தலையெழுத்து, இது அத்தனை அம்சங்களும் தீர்மானிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. ஆனால் இந்த செவ்வாய் கிரகங்கிறது லக்னத்துலேருந்து 2, 4, 7, 8, 12 இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் அது வந்து தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செவ்வாய் தோஷங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, சூரியனை விட அதிக வெப்பம் வாய்ந்த கிரகம் அப்படிங்கிறதுனால உடம்புடைய ரத்தத்துடைய வெப்பமோ இல்லை வேகத்தையோ அதிக வெப்பமாக வச்சுருக்கோம். இது என்னாகும், ஆண்களுக்கு தோஷம் இருக்குது அப்படின்னா ஆண்களுடைய உயிர் அணுவுடைய வெப்பம் அளவுக்கு அதிகமாக இருக்கும், ஆண்களுடைய உடலுடைய ஹீட்டும் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னா அந்த பெண்ணுடைய கருமுட்டையும் வெப்பம் அதிகமாக இருக்கும், பெண்களுடைய உடலுடைய வெப்பமும் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த தோஷம் அப்படின்னு இருக்கும்போது ஆண் பெண் கல்யாணமாகி குழந்தை கருவாகி பிறக்கிற அம்சம், கணவன் மனைவியோட தாம்பத்திய உறவு ஏற்படும் போது கருமுட்டையும் ஆணுடைய உயிர் சக்தியும் பெண்ணுடைய கருமுட்டையும் ஒன்று சேரும்போது யாருக்கு தோஷம் இருக்கோ அந்த தோஷம் சரியான வெப்ப அளவு இருந்தால் அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை அமையும். ஒருவேளை குழந்தை தள்ளி போகுது, குழந்தை ஒழுங்காக தங்கலை அப்படின்னா ஒருத்தரை விட இன்னொருத்தர், ஆணை விட பெண்ணோ இல்லை பெண்ணை விட ஆணோ, அவங்களுடைய கருமுட்டையோ இல்லை உயிர் அணுவோ அதீத வெப்பம் வாய்ந்ததாக இருக்கும். அந்த ஒரு காரணம் தான் வம்சம் விருத்தி அடைகிற குறை அப்படிங்கிற அமைப்புக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது. இந்த செவ்வாய் தோஷம் அதனுடைய வேலை என்னென்னா வம்சம் விருத்தி அடையிற இடத்த கெடுக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஹீட்டு வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தை பிறக்கிற இடம் பாதிப்பாகும். அதனால தான் தோஷம் உள்ளவங்களே கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த தோஷம் அப்படிங்கிறது 2 விதமான அமைப்பு இருக்குது. செவ்வாய் தோஷங்கிறது உடலுடைய அமைப்பை சார்ந்து தான் இந்த தோஷம் வேலை செய்யும். அப்படின்னா இந்த தோஷத்தில் இருக்கவங்களை கல்யாணம் பண்ணால் இறந்துருவாங்க, தோஷம் அதாவது 8ல் இருந்தால் கணவர் இறந்துருவாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து உண்மை கிடையாது. ஏன்னா இந்த செவ்வாய் அப்படிங்கிற தோஷம் இருந்தால் அவங்களுக்கு அதீத ஆதிக்கம் இருக்கும். அவங்களுடைய உடல் ஹீட்டு வெப்பம், அவங்களுடைய ஆளுமை செவ்வாய் ஆட்சியாவோ உச்சமாகவோ இருந்தால் அவங்க பயங்கரமான ஆதிக்கம் அவங்கக்கிட்ட இருக்கும். அவங்க செய்கிற வேலை தொழில் எதுவாக வேணா இருக்கட்டும், அந்த இடத்துல மிகப்பெரிய தலைமை பொறுப்பில் இருக்கணுங்கிறது அர்த்தம். அப்போ இந்த செவ்வாய்ங்கிற தோஷமும் சரி, செவ்வாய் தோஷமாக இருந்தால் குழந்தை பிறகு இடத்த பாதிப்பை கொடுக்கும். அதே செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஒரு வம்சம் வளர்ச்சிக்கான மிகப்பெரிய புள்ளியார் சொல்லியாகவும் இருக்கும். ஏன்னா வீட்டில் 4 பேர் 5 பேர் இருக்காங்கன்னா அந்த வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு செவ்வாய்ங்கிற கிரகம் ஆட்சியோ உச்சமாவோ சரியான அமைப்பில் இருக்கும்போது அந்த வர்க்கம் இருக்கிற நிலைமையிலேருந்து 7 பங்கோ 9 பங்கோ 11 பங்கோ அதிகமான செல்வத்துக்கு மாறக்கூடிய அமைப்பு இந்த ஒரே ஒரு கிரகம் செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த தோஷம் உள்ளவங்க, அந்த தோஷம் உடலுக்காக ஏற்பட்ட தோஷம், இந்த தோஷம் வர்றதுக்கு காரணம் என்ன மாதிரியான கர்ம வினை இருக்குது, இந்த செவ்வாய் தோஷத்துக்கோட கர்ம வினை அப்படிங்கிறது பார்த்தா மொத்தம் அகில உலகத்தில் 13 விதமான சாபங்கள் மட்டும்தான் இருக்குது. அந்த 13 சாபத்தில் எந்த சாபத்தால் இந்த தோஷங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். இது உங்களுடைய கர்ம பலன், கர்ம வினையை சார்ந்த அமைப்பு. இதை முழுசாக பார்த்து அதுக்கு உண்டான பரிகாரமும் செஞ்சுக்கணும். இந்த தோஷம் வர்றதுக்கு காரணமாக அந்த பாவத்தையும் நிவர்த்தி பண்ணிக்கிறது நல்லது.